ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் ராகி மாவில் எப்படி புட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு வீடியோவாக போடுறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு செய்து பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியான ஃபுட்டு குழந்தைங்க முதல் பெரியவர் வரைக்கும் கொடுக்கலாம். இது சுகருக்கு ரொம்ப நல்லதுங்க. தோசை, புட்டு எல்லாமே, அப்புறம் சேமியா எல்லாமே செய்யலாம். ஆனால் புட்டு ரொம்ப ஃபேமஸான ஃபுட்டு. முன்னாடி காலத்துலலாம் இதை தான் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை செய்து பாருங்கள். அந்த மாவு எவ்வளோ தேவையான மாவு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிணையணும். 2 உப்பும் போட்டுக்கலாம். கையில் உருண்டை பிடிக்க அளவில் தான் அந்த மாவு இருக்கணும். ரொம்ப குளகுலன்னு இருக்கக்கூடாது. தேவையான அளவு தேங்காயும் திரி வச்சுட்டு புட்டு குழலுங்க. முன்னாடி காலத்துலலாம் அந்த குழல் இருந்து புட்டு குழல், அந்த குழலை எடுத்துக்கிட்டு தேங்காய் போட்டு 2வது கொஞ்சம் மாவு போட்டுட்டு அப்புறமா மறுபடியும் தேங்காய் போட்டுக்கிட்டு அப்புறம் மறுபடியும் மாவு போட்டுக்கிட்டு இப்படி நம்மளுக்கு எத்தனை ஸ்டெப்பு வேணுமோ அந்த புட்டு அத்தனை ஸ்டெப் வரைக்கும் நம்ம தேங்காய் போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கு முன்னாடி புட்டு குழல் வைக்கிறது அந்த சட்டியை அடுப்பில் வச்சு தண்ணி ஊற்றி தேவையான அளவு 3/4 பங்கு தண்ணி ஊற்றினா போதுங்க. அதில் தண்ணி ஊற்றி பாயில் பண்ணி வச்சுக்கணும். அடுப்பில் இந்த குழலில் மாவு நிரப்பிக்கிட்டு மேலே அதே போல் மேலேயும் தேங்காய் பூ வச்சு மூடி வச்சிடணுங்க. மூடி வச்சாதாங்க நல்லாயிருக்கும். ஆனால் அழுத்தி வைக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் நார்மலாக மாவை தூவி தான் உள்ளே வைக்கணுமா. ரொம்ப அழுத்தி வைக்கக்கூடாது. அங்கே பாருங்க தண்ணி கொதிக்குது. இந்த தண்ணி கொதிக்கைக்கு மேலே நம்ம வச்சிடணும் குழலை. அப்போ தான் அதுக்கு மேலே ஒரு 5 நிமிஷம் வச்சா போதாங்க. இந்த இதுக்கு ரொம்ப ஈஸியான ப்ரிப்பரேஷன் இந்த ராகி புட்டுங்கிறது. அந்த பாருங்கள், அந்த டாப்பில் ஹோல் இருக்குல்ல, அந்த ஹோல்லேருந்து ஆவி வரும். ஒரு 5 நிமிஷம் கழிச்ச உடனே இந்த ஆவி வந்துடுங்க. ஆவி வந்த உடனே நம்மளுக்கு வெந்துச்சுன்னு அர்த்தங்க. ரொம்ப வாசனையாக இருக்கும் பக்கத்தில். உடனே நம்ம இறக்கிக்கிட்டு அந்த கீழே பாருங்கள் இந்த தட்டு இருக்கும், ஹோல் வச்ச தட்டு. அதில் எது வச்சாலும் சரி, நம்ம ஆப்பை வச்சோ ஸ்பூன் வச்சோ எது கிடச்சதோ அதை வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்துட்டோம்னா அழகாக புட்டு நம்மளுக்கு பிளேட்டில் அழகாக விளங்க. அதை பார்த்தாலே நம்மளுக்கு அப்போவுமே சுட சாப்பிடலாம் போல் இருக்கும். பாருங்கள் எப்படி புட்டு ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செய்து பாருங்கள், குழந்தைகளுக்கும் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.